வெல்கம் டு சிம்பிள் லைஃப் வித் டிகே. கொள்ளு அவிச்சு ரசம் வைக்க போகிறோம். கொள்ளு அவிச்சாச்சு. ஒரு 7 விசில் விட்டு குக்கரில் எடுத்துகிட்டு அந்த தண்ணியை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். கொள்ளு அவிச்ச தண்ணி, மிளகு சீரகம் போட்டு சின்ன உரலில் இடித்து நுணுக்கி வச்சுக்கிறோம். பெருங்காயம் போட்டால் அடுத்தது அந்த நுணுக்கி வச்ச மிளகு சீரகம் போட்டாச்சு. கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு லைட்டாக வதங்கட்டும். வதங்கணும். தக்காளி 2 தக்காளி எடுத்து மிக்சியில் போட்டு கரைக்கிறதுக்கு பதில் அரைச்சி எடுத்துக்கணும். மிளகாய், காஞ்ச மிளகாய், குண்டு மிளகாய், நீட்டு மிளகாய் 2 சேர்த்து போடுறேன். 2 சேர்த்து நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிடுச்சு. புளி கரைச்சி எடுத்துக்கணும். கரைச்சி எடுத்துகிட்டு தாளிப்பில் ஊற்றிட வேண்டியது தான். ஊற்றிட்டு அப்புறம் தேவையான அளவு தண்ணி வச்சுட்டு கொத்தமல்லி இலையும் போட்டேன். உப்பு தேவையான அளவு சேர்த்தாச்சு. கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போட்டால் நல்லாயிருக்கும். போடுறத மஞ்சள் தூள் போட்டாச்சு. கொள்ளு ரசம், சுவையான கொள்ளு ரசம் செஞ்சு ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கொள்ளு ரசம் 2 நாள் வச்சு சாப்பிட்டா கூட ரொம்ப அருமையாக இருக்கும். பழசானதான் ரொம்ப டேஸ்டாகும். மறுநாள் சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கொள்ளு ரசம். நீங்களும் செஞ்சு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அடுத்தது என்ன பண்ண போகிறேன், அந்த அவிச்ச கொள்ளை தாளிப்பு பண்ண போகிறேன். அவிச்ச கொள்ளு, கடுகு, பருப்பு போட்டு வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு, ஒரு சின்ன வானலில் வதக்கிட்டு அந்த குக்கரில் கொள்ளு வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதிலே போட்டு மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். அதிலே போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். மிக்ஸ் பண்ணி அதே குக்கரை வச்சு லைட்டாக திருப்பி விட்டேன். லைட்டாக அடியில் தண்ணி இருந்தால் கூட ட்ரை ஆகிடும். இந்த கொள்ளு வாரத்துக்கு 1 நாள் 2 நாள் சாப்பிட்டா ரொம்ப நல்லது. கொழுப்பு சத்தை குறைக்கும் கொள்ளு. தாளிச்சி கொள்ளு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். நன்றி, வணக்கம். ரசம், கொள்ளு 2ம் ரெடி ஆகிடுச்சு. நன்றி, வணக்கம்.